Hi guys, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel. இன்னைக்கு நான் பார்க்க போறது கண்குன் கீரை ரெசிபி. சோ வாங்க எப்படி செய்யறேன்னு பாப்போம். So first இதுக்கு கண்குன் கீரையை சின்ன பிச்சு வைக்கணும். கீரையோட அதில் சின்ன தண்டுவலும் மீக்குது, அதையும் எடுத்துக்கொள்ளணும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி வார வைக்கணும். ஏனெண்டா கண்குன் கீரையில் நிறைய தன்மை இருக்குது, குக் பண்ணக்குள்ள தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு முன்னுக்கையே கழுவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ண வைங்க. அண்ட் இப்போ ஒரு பேனில் கீரையை சேர்த்திக்கிறேன். அது கூட வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதில் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க, ஏன்டா இந்த கீரையில் வாதத்தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ இது கூட துண்டு கொச்சிக்காய், உப்பு, மஞ்சள் தூள் அண்ட் மாசி இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்த்த கீரை வந்து நல்லா சுருங்கி குறைஞ்சிக்குது. இப்போ இந்த டைமில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையில் தண்ணி ஒட்டிக்குது. இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி கீரையும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். அவ்வளோதான், கீரையும் நல்லா குக் ஆகிக்குது அண்ட் தண்ணியும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிக்குது. கண்குன் கீரை அவியல் ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்களோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போவே எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.